ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் அட்மாஸ்பியரில் நல்ல நேச்சுரல் ஆம்பியன்ஸ் ஏரியாவில் ஒரு வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, ஒரு இபி சர்வீஸோட வெள்ளோட நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நல்ல நெய்பர்ஹுட் உள்ள ஏரியாவில் ரெட் சாயில் மண்ணில் 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஈசிஆர்லேருந்து 5 கிலோமீட்டரில். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நல்ல நல்ல லோ பட்ஜெட், லோ எக்ஸ்டென்ட்டு, நல்ல மாடரேட் பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அது ஏற்ற ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த க்ரீனான இருக்கிற ஏரியாலையும் அதுக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த வேக்கண்ட் லேண்டு இப்போ வந்து கிராப் கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு உண்டான வாட்டர் சோர்ஸ் வெல்லு அண்டு மோட்டர் சர்வீஸ் ஷெட் தான் நம்ம பார்க்குறோம். ரொம்பவே அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸில், ஈசிஆர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில், மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஒரு அருமையான இரிகேஷன் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு நல்ல சாயில், வாட்டர் சோர்ஸ் வந்து ஒரு 25 ஃபீட்லேயே வாட்டர் சோர்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீக், அதாவது பேக் வாட்டர், நல்ல ஒரு பெரிய ஓடை இருக்குது. க்ரீக் நல்ல அருமையான ஒரு ஸ்டன்னிங்கான வியூ இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல அழகான ரெசிடென்ஷியல் ஏரியா. வில்லேஜ் அட்மாஸ்பியரில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி நல்ல ஆப்டான ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி. ஈசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டரில் நல்ல மாட்ரேட்டிவான ஒரு பட்ஜெட். இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. இது தண்ணீர் வளம் பார்த்திங்கன்னா நல்ல மிகுந்த தண்ணீர் வளம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கழனிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த சைடில் வழி இருக்கும். 2 பக்கமும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் போல் தான் இருக்கும். நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு அகலமான ஒரு 100லேருந்து 150 அடிக்கிட்ட இருக்கிற ஒரு அகலமான ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஈசிஆர்லேருந்து வரும்போது புதுசாக போட்டுட்ருக்க ஈசிஆர்லேருந்து நம்ம அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, நிறைய பேர் வேக்கண்ட் லேண்ட் வாங்கி நல்லா பண்ணையை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அவங்களே பண்ணையை டெவலப் பண்ணுறாங்க. அதாவது ஃபார்ம் லேண்ட் டெவலப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு அசட்டாக நம்மளுக்கு மாறும். நமக்கு வந்து நல்ல ஒரு மாட்ரேட் பட்ஜெட்டில் கிடைக்கும். ஒரு 1 ஏக்கர் 50 சென்ட் அந்த மாதிரி மாட்ரேட் பட்ஜெட்டில் கிடைக்கும். 25 லட்சம் 50 லட்சம்னு சொல்லிட்டு நீங்கள் கிடைக்கும் போது நீங்கள் அதை அழகாக அருமையாக ரெடி பண்ணலாம். பேக் சைடில் இருக்க க்ரீக் தான் நான் சொன்னேன். இந்த ஓடை தண்ணி போகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க நம்ம பார்க்க போகிற 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த ஓடை நல்ல தண்ணி எப்பவுமே வந்து நம்ம இடத்துக்கு பேக் சைட்லேயோ சைட்லேயோ போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு வேல்யூவே தண்ணி தாங்க. அது நல்ல ஒரு அழகாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிறது மாட்ரேட் பட்ஜெட்டில் கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு இது ஏற்ற ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த தென்னை மரங்கள், இந்த இடம், இது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சைடில் உங்களுக்கு ஒரு வழி வரும்னு சொல்லிட்டு அந்த வழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. க்ரீன் அட்மாஸ்பியர் சுற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு நல்ல எப்போவுமே 3 போகம் உள்ள க்ரீன் அட்மாஸ்பியர் தான். இதில் ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா வைக்கலாம். இந்த மாட்டு பண்ணை வைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்டாக இருக்கும். வண்டி வரத்துக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 பக்கம் வழியாக இருக்கும். ஈசிஆர்லேருந்து அனுபுரம் வழியாகவும் வரலாம், நீங்கள் விட்லாபுரம் வழியாகவும் நீங்கள் வரலாம். வந்தீங்கன்னா இங்கே இருக்கலாம். அதாவது உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வீக்கெண்ட் வந்து நமக்கு வந்து போகிறதுக்கு, ஒரு ஸ்விம்மிங் பூல், ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் இது நல்ல ஆப்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான மரங்களை உள்ளே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு அந்த பேக் சைடில் இருக்கிற இடத்துக்கும் இதுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150-200 அடி பெரிய ஓடை. அது நல்ல பேக் வாட்டர், மழை அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் எப்பவுமே வந்து தண்ணி 20 அடியிலே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பண்ணை அமைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, மாட்ரேட் பட்ஜெட், ஒரு இபி சர்வீஸோடு உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க, கமர்ஷியல் லேண்டுங்க, பீச் ஹவுஸுங்க, பீச் ப்ராப்பர்ட்டிஸுங்க, அது மாதிரி நிறைய உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். இல்லை க்ளோஸ் டு கம்யூனிட்டி டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு பட்டா முதல்ல டிடிசிபி எல்லாமே வேணும்னா உங்களுக்கு நம்ம ஆஃபீஸை அணுகுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சர்வீசஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி. நன்றி, வணக்கம்.